டாக்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் சிவகார்த்திகேயனை பத்தி தான் பேச போறோம். ரீசெண்டா நடிகர் சிவகார்த்திகேயன் ஒரு ஜுவல்லரி ஷாப்பை ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம போன மாசத்துல இருந்தே பார்த்துட்டு இருந்தோம். ஏடிஎம்ல பணம் வரும், நகை வருமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு ஆட் கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஆடை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, உண்மையிலே ஏடிஎம்ல வந்து நம்ம பணம் எடுக்கிற மாதிரி மேபி பணம் கட்டி நம்ம நகை கூட எடுக்கலாம் போல இருக்கு. ஸோ அதுல வந்து சம் காயின்ஸ் மாதிரி ஏதாவது கிராம் கிராமா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி அப்படிதான் எல்லாருமே மைண்ட் செட் பண்ணியிருந்தாங்க. பட் அவர்கிட்டயே நெறைய பேர் பார்க்குற எல்லாருமே, "எப்படி ஏடிஎம்ல இருந்து நகை வரும்? சொல்லுங்க, சொல்லுங்கன்னு" ரொம்ப ஆர்வமா கேட்டிருக்காங்க. இத பார்த்த சிவகார்த்திகேயன் தான், "சரி நான் இத சீக்கிரமாவே நாம வந்து ரிவீல் பண்ணணும். இது இப்படியே போச்சுன்னா, மக்கள் எல்லாருமே ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. ஸோ இது நெகட்டிவா வந்து மாறிடும்." அப்படின்னு சொல்லிட்டு தான், உடனே அதாவது அந்த கடத்தெரப்புக்கு முன்னாடியே ஏடிஎம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ ஏடிஎம் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஏடிஎம் கிடையாது. ஏடிஎம் அப்படிங்கிறது அக்ஷயா தங்க மாளிகை. ஸோ இதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஏடிஎம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ இந்த ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த நகைக்கடையில உங்களுக்கு செய்கூலி, சேதாரம் எல்லாமே ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு இருக்கும். இத நான் தான் ஓப்பன் பண்ணி வைக்க போறேன். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ண அந்த ஆஃபர் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மென்ட் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பல நடிகர்கள் ஒவ்வொரு ஜுவல்லரி ஷாப்புக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடரா இருப்பாங்க. நிறைய பிராண்டுக்கு வந்து ஒவ்வொரு நடிகர்கள், நடிகைகள் இப்போ வந்து நடிகர்கள் கம்மியாயிட்டாங்க. பட் நடிகைகள்லாம் இன்னமும் நிறைய காஸ்மெட்டிக் அண்ட் கிரீம்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருக்காங்க. அண்ட் தமன்னாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஜுவல்லரி அவங்களே ஓனா ஒரு கோல்டு ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்களே தான் பிராண்ட் அம்பாசிடரா இருக்காங்க. ஸோ அதை தாண்டி நடிகை த்ரிஷா வந்து ஜிஆர்டிக்கு இருக்காங்க. அதே மாதிரி நயன்தாராவும் ஜிஆர்டிக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல நடிகைகள் வந்து ஒரு சில ஷாப்புக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருப்பாங்க. சிவகார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா இப்போதான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்காரு. ஸோ இதுல வந்து இவர் தான் பிராண்ட் அசோசியேஷன் அப்படின்றதையும் அவரே டைரக்டா ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா அவருக்கு சினிமாவில இருந்து அவர் கோடிகள்ல சம்பளம் வாங்குறாரு. அது நமக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாம அவர் வெளியில ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் போனாரு, ஏதாவது சீஃப் கெஸ்ட்டா போறாங்க அப்படின்னா, அதுக்குமே ஒரு 10 to 15 லேக்ஸ் வந்துட்டு சார்ஜ் பண்றாராம். அது இல்லாம இப்போ இவ்ளோ பெரிய ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கு அவர் வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருக்காரு அப்படின்னா, இதிலிருந்து அவருக்கு சம் லட்சங்கள் வந்துட்டு வருமானமா வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ ஒரு நடிகர் வந்து ஒரு படத்துக்கு வாங்கக்கூடிய சம்பளமே ஒரு சாதாரண மக்கள் குடும்பம் நடத்துறதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாவே அந்த பணம் போதுமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அளவுக்கு தான் இவங்கெல்லாம் சம்பளம் வாங்குறாங்க. இருந்தாலும் இவங்க அது பத்தல அப்படின்னு சொல்லி இன்னும் சைட்ல நிறைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்படி ஒரு சில பிராண்டுக்கெல்லாம் வந்து அம்பாசிடரா இருக்காங்க. ஸோ இதுல இருந்துலாம் அவங்களுக்கு எக்கச்சக்கமான பணங்கள் வரும். அப்ப இவ்ளோ பணத்த அவங்க எங்க தான் வைப்பாங்க? எப்படி அவங்க வந்து இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணுவாங்க? ஸோ அவங்களுக்கு 3 பசங்க இருக்கு. அந்த 3 பசங்க அடுத்து 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு மேபி இப்ப அவர் வந்து நெறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம். அதுவே போதுமே. ஆனா இன்னமும் இவங்க இவ்ளோ வருமானம் வச்சிருக்காங்களே. ஸோ இவங்க வந்து இல்லாதவங்களுக்கு தாராளமா உதவி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நெறைய நெட்டிசன்கள் ஒவ்வொரு நடிகர்கள் கிட்டயுமே கேள்விகள் கேட்பாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, சம்பாதிக்கக்கூடிய நெறைய பேர் வந்து உண்மையிலே எல்லாருக்குமே உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நடிகைகள பொறுத்தவரைக்கும் சமந்தா கிட்டத்தட்ட ஒரு 1000 குழந்தைகள தத்தெடுத்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி ஹன்சிகாவுமே ஒரு 50 குழந்தைங்கள தத்தெடுத்து அவங்களுடைய எஜுகேஷன் செலவு எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ நயன்தாராவுமே நெறைய ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடிகர்களுமே வந்து வெளியில தெரிஞ்சு தெரியாம அப்படின்னு சொல்லி பல பேர் பல விஷயங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தான் கிட்ட கையேந்தி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம அவங்களால முடிஞ்ச உதவிய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாம நெறைய ஏழை எளிய மக்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்ல, வீட்ல அம்மாக்கு உடம்பு சரியில்ல. ஸோ ஆப்பரேஷனுக்கு இவ்ளோ செலவாகும். உங்களால முடிஞ்ச உதவி வந்து பண்ணுங்க. ஸோ இந்த நம்பருக்கு வந்து ஜிபே நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது வீடியோ வெளியிட்டாங்க அப்படின்னா, அத பார்க்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள் உடனே அவங்கள கண்டுபிடிச்சு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில நாம கேபிஒய் பாலா சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து ராகவா லாரன்ஸ் இருந்தாரு. ஸோ இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கேபிஒய் பாலா இதே மாதிரி நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சிவகார்த்திகேயன் இதுவரைக்கும் யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்காரா?
எந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு அப்படின்றது பெரிய அளவுல வெளியில வந்ததில்ல. ஆனா சிவகார்த்திகேயன பொறுத்தவரைக்கும் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவரால முடிஞ்ச உதவி பண்றாரு. உதவி அப்படிங்கிறது சினிமாவுல வாய்ப்புகள் வாங்கி குடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா பொதுமக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அவர் ஏதாவது உதவி பண்றாரா? ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறத வச்சு தாராளமா அவர் பண்ணலாம். அட்லீஸ்ட் அவங்க ஏரியால இருக்கக்கூடிய கஷ்டப்படுறவங்கள பார்த்து கூட ஏதாவது பண்ணலாம். ஆனா அவர் பண்ணியிருக்காரா என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனா சம்பளம் மட்டும் அவருக்கு எவ்வளோ வருமானங்கள் மாசம் மாசம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு சில கான்ட்ரோவர்சிஸ்ல சிக்கினாரு நம்மளோட சிவகார்த்திகேயன். நடிகர் தனுஷ் தான் இவர இன்ட்ரோ பண்ணதே. ஒரு படத்துல ஹீரோவா இன்ட்ரோ பண்ணது. அவரோட புரொடக்ஷன்ல நடிச்சு தான் இவரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா வலம் வந்துட்டு இருக்காரு. அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல பேர் அவர கேலி கிண்டலா வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி சிவகார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன்ல ஸ்டேஜ்ல எப்பவுமே வந்துட்டு நாம செஞ்சதே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, செஞ்சத சொல்லி காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இத வந்து அனிருத் என்ன சொன்னாரு அப்படின்னா, துரோகிகள் அப்படின்ற மாதிரிலாம் அவர் மென்ஷன் பண்ணி ஒரு வேர்ட் எல்லாம் போட்டிருந்தாரு. தனுஷ், சிவகார்த்திகேயன், அனிருத் இவங்க 3 பேருமே அவ்ளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்க. சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி அதிகமாக 2 பேருக்குள்ள பிரிவு வந்துருச்சு. அதனால இப்ப 2 பேருமே வந்து பேசிக்கிறது இல்ல. சினிமாவ பொறுத்தவரைக்கும் போட்டி, பொறாமைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கும். முக்கியமா ஹீரோயின்ஸ்க்கு மத்தியில அது இருக்கும். ஆனா படங்கள்ல இருக்கும். ஆனா நேர்ல பார்க்குறப்ப எல்லாமே ரொம்ப நார்மலா, ஃப்ரெண்ட்லியா, ஜாலியா பேசிப்பாங்க. அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் அண்ட் தனுஷ் இவங்களோட பாண்டிங்குமே கூட. இருந்தாலும் சிவகார்த்திகேயன், தனுஷ் வந்து பேசி பார்த்தே ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு அவர் வளர்ந்து இவ்ளோ கோடிகள் அவர் சம்பாதிக்கிறாரு, இவ்ளோ வருமானம் வருது, ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்பா அவர் ஓப்பன் பண்றாரு. அதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசடரா இருக்காரு அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் தனுஷ் தானே. ஏத்தி விட்ட ஏணிய மறந்த மாதிரி தானே இருக்காரு. பட் பரவால்ல இவர் சம்பாதிக்கட்டும். ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் சிவகார்த்திகேயன பத்தி பேசிட்டு வராங்க. எந்த ஒரு பின்புலமும் இல்லாம சினிமாவுல வந்து சாதிச்சவங்க கொஞ்சம் பேர் தான். அதுல முக்கியமானவர் நம்மளோட தல அஜித். அடுத்தபடியா நம்ம சிவகார்த்திகேயன கூட சொல்லலாம். எந்த ஒரு பின்புலமும் இல்ல. தன்னுடைய சொந்த முயற்சி, சொந்த திறமைய நம்பி, தன்ன நம்பி வந்த ஒரு பெர்சன் அவரு. இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறாரு. பல யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் வந்துட்டு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்காரு. நெறைய பேருக்கு மோட்டிவேட் ஸ்பீச் எல்லாம் குடுத்துட்டு இருக்காரு. இப்ப சினிமால நடிக்கணும், ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்னு வரக்கூடிய அத்தன பேருமே சிவகார்த்திகேயன ஒரு இன்ஸ்பைரிங்கா எடுத்துட்டு தான் வராங்க. அந்த அளவுக்கு ஒரு ரோல் மாடலா சிவகார்த்திகேயன் இன்னைக்கு மாறி இருக்காரு. சினிமாவுல பெரிய பெரிய தலைகள்லாம் அப்படியே அரசியலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அஜித் வந்து கார் ரேஸ்க்கு போயிட்டாரு. சூர்யா மும்பைக்கு போயிட்டாரு. இருந்தாலும் ஒரு சில படங்கள் அஜித்தும் சூர்யாவும் இயர்லி அப்படி குடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சினிமாவுல காலியா இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய இடத்தையும் சேர்த்து சிவகார்த்திகேயன் லீட் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணுவாரா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் சினிமாவை பத்தி அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.